செத்துட்டான். இனிமே எதிரி யாரும் இல்லைன்னு நினைக்காதே. நான் இருக்கேன். உங்களை சும்மா விட மாட்டேன். விஷயத்தை தெரிஞ்சிட்டு எவனோ நம்மள போன்ல மிரட்டான். அவன் போலீஸுக்கு போறதுக்கு முன்னால நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். ராஜா காரோட மலையிலிருந்து உருண்டு செத்திருக்கான். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு தெரியல. ராஜா கடைசியா சந்திக்க போனது அசோக்கையும் தேவியும் தான். இந்த நிலையில ராஜாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கான்னு யாராவது கேட்டா இல்லைன்னு மறுத்துருங்க. விஷயம் தெரியுமோ? இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. பரண்டவ கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்பாங்க. இந்த பொண்ணு வேற பயப்படுறா. ஆமா, இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது? அது இருந்து இன்னும் சாஸ்திரி அங்கேயே கொண்டு போய் தள்ளிடு. நான் என்ன ஆடா மாடா உள்ள தள்ளுறதுக்கு? அதுக்கு என்ன இப்போ? ஓமா எனக்கு முதல்ல ஓமாயா இருக்கு. ஓமா எனக்கு வாயா இருக்குனா? ஓமா எனக்கு முதல்ல ஓமாயா இருக்குனா? இதே ட்ரெயின், இதே அழுகை. ஏன்பா அழுகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாழ்க்கை மூட உன் கூடவே அலையிறேன். இதுல ஜோடி வேற. போற போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போல் இருக்கு. ஏயா ரயில நிறுத்தி போலீஸ் கும்பகும்பலா ஏறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலகார, திருட, கொள்ளக்கார எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? கீழே இறங்கி நிக்கிறமா? எங்க போறேன்? ஒரே புழுக்கம் எங்களுக்கு. நீ கொடுத்த காசுக்கு இங்கே இரு. நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார், காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம். வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரன் இங்க இறங்கணும். அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதிங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புரி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்தே தெரியுமே. புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா? நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் வரட்டுங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே.
இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுங்க இடமா இருந்தா என்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு கூப்பிட்ட? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாரே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான். ஏன் தொட்டேன்னா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன்லாம் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்ன பாக்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறயா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதா? உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்ப வா. எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா, போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்குது. போயிட்டியாப்பா? எங்கிருந்து எங்க அங்க பாருங்க. அசோக, ரங்கா என்ன சாகுது? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபகன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானாவாரியா முறைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 16 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒர்க்ஷாப் இருக்கு. தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப வருஷ கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல, நான் இல்ல. யாரே நீங்க? போலி தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளு மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் இங்க காட்டு தலைவங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்கில தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்கில தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்கில தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்கில வைங்கடா. இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ஏய் ரெக்கத்தலையா, கட்டிக்க முடியாத என்னடா பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ச்சே. அசோக் அசோக் குப்பை தொடுத்தே வர்றான். ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன்.
ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? பேசாத. பின்ன பாடவா? கல்யாணமா கத்தியா? ரங்கா சும்மாரா, இவன் வேற கத்துறா, நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உண்மை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி விளையாட்டு நடத்துறீங்க? சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சால குப்பை தொட்டிலையா? சொன்ன என் ஈரலை விட இவன் நல்லா இருக்கு. பையன் இழைச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுருவாங்க. நான் கயிறை அவுத்து விடுறேன். 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல, தெய்வட்டி சொன்ன அவுத்துடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் கார்ல உழுந்து எங்களை விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய. வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா. ரங்கா பிளீஸ், எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்தில் நீ என் கூட இருந்தனா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். ஏன்பா அழுகிறான்னு கேட்டதுக்கு. தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன். அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சினையத ரயிலோட போயிடும்பாங்க. அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏன்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் அவனேதான். எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுது. ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல். இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? டேய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. கொடு. என் பார்வையிலே இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா. என்னடா இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன சத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒருபோதும் இங்க வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது, கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றா. அட என்னங்க, சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்கா மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்கா மடையனுக்கும் வேலைக்காரர் எல்லாம் ஆவாது. எங்கி படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளம் ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்?
இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க பிடிச்சிருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. டேய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க. ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட் தம்பி. உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது. வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்போம் போட்டுருக்கு. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா, பேசிட்டுக்கு வா. மாறாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படித்தான் அம்மாவை போட்டோ எடுத்து ஐயாவை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விமலுக்கு எல்லாமே நான் தான். ரங்கா, அந்த வில்லன் ராஜா இப்ப நம்ம கதையோட கூடவே வந்துட்டு இருக்கான் பாரு. ராஜா வெறும் அம்புடா. இந்த அம்ப விட்ட வில்லு வேற எங்கேயோ இருக்கு. பாலகண்ணா, கேட்க விட்டுப்பா. முடியாது. முடியாதுன்னா முடியாது. விட்ட போறியல நீ? முடியாது டாடி. தம்பி என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லப்பா, இது 6வது பிறந்த நாள். 5 வயசு வரைக்கும் இவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா இறந்த பிறகு பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் நடம் பிடிக்கிறான். இந்த வயசு சொல் பேச்ச கேட்காதவன் வளர்ந்துட்டான்னா. நீங்க ஒண்ணு சார், 6 வயசுலயே அகில உலகத்திலையும் பேர் எடுக்கக்கூடிய அறிகுறிகள் இவங்கிட்ட இருக்கு. பாலு, நல்ல பிள்ளைல கேக் வெட்டுப்பா. That's good.